ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம மதுரையில் நடந்துகிட்ருக்க திருவிழா பற்றி தாங்க. அதுவும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா முக்கியமாக தேர் திருவிழா தான் பார்த்துட்ருக்கோம். தேரோட்டம். ஸோ ஒவ்வொரு நாளும் அதாவது 10-15 நாளாக திருவிழா போய்கிட்டு இருக்கு நம்ம மதுரையில். ஸோ மதுரையில் உள்ளவங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தேர் எந்த சைடு வந்துட்டுருக்குன்னா வடக்கு மாசி வீதி சைடு தான் வந்துட்டுருக்கு. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்களேன். இன்றைக்கெல்லாம் விலக இடம் இல்லைங்க, அவ்வளோ அளவுக்கு கூட்டமாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து தேரில் வர்றது பார்த்திங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வராங்க. அதுக்கப்புறம் அடுத்து ஒரு தேர் வருது, அதில் தான் மீனாட்சி அம்மன் வராங்க. ஸோ வாங்க 2 தேரும் பார்த்துருவோம். நானும் இன்னும் பார்த்தேனுங்க, இதான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் தேர் பார்க்க போகிறேன். அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தாலும் சரி பார்க்கணுன்னு ஒரு ஆர்வத்தில் நின்னாச்சு. கூட்டம் எவ்வளோ இருந்தாலும் இன்றைக்கி பார்த்தே ஆகணுன்ட்டு. ஸோ நிறைய பேர் அங்கே பாருங்கள். அதுவும் இந்த தேர் வந்து நம்மளுக்கு தூரத்தில் இருக்கும்போது கூட ஒன்றும் தெரில, பக்கத்தில் வர வர பிரம்மாண்டமாக இருக்குங்க. உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன். ஸோ அவ்வளோ நல்லா இருந்தது. ஒரு பக்கத்தில் வரும்போது ஒரு வேறு மாதிரியான வைப் வருதுங்க. சூப்பராக இருந்ததுங்க, பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது. அதுவும் அந்த மதுரை குலுங்க அந்த சாங் போட்டு அப்படியே தெறிக்க விட்டுட்டாங்கங்க. சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு அந்த இது மூவாக அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ வெயில் ஆனால் இன்றைக்கி வெயில் எவ்வளோ தான் இருந்தாலும் அந்த வெயில் தெரியல. சாமி பார்க்குறதுக்காக அப்படியே நின்று பார்த்துட்ருக்கோம். கிட்டக்க வர நம்மளுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுல அழகர் இறங்குறது. ஸோ அதுவுமே நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இதுவரை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் மதுரையில் என்னென்ன அப்டேட்டுன்றது உங்களுக்கு தெரிய வரும். நிறைய பேர் வந்து நேரில் போய் பார்க்க முடியாமல் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. ஏன்னா கூட்டம் நிறையா இருக்கும், இல்லைன்னா வர முடியாதவங்க, ஸோ பார்க்க முடியாதவங்களுக்காக தான் பர்டிகுலராக இந்த வீடியோ. ஏன்னா நான் கிட்டக்க வரும்போது நல்லா எடுத்துருக்கேன் பாருங்கள். கூட நம்மளுக்கு இந்த சைடு கூட கூட்டம் இல்லாத மாதிரி இருக்குது. இப்போ தேர் பக்கத்தில் வரும்போது தான் நம்மளுக்கு நிற்க கூட இடம் இருக்காது. ஸோ அதில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொட்டு கொட்டிட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு போகிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அந்த வேஷம் போட்டு வர்றது நிறைய அந்த மாதிரி இருந்ததுங்க. ஆனால் உள்ளே போய் எடுக்க முடியல. ஒவ்வொன்றும் நம்மளுக்கு பக்கமாக வந்துச்சுங்க. தேர் பக்கத்தில் வருது. இந்த விழா வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் முக்கியமான ஒரு திருவிழா. அது வந்து இந்த தமிழ் புத்தாண்டு வந்து இந்த திருவிழா ஸ்டார்ட் ஆகிடும். மதுரையே பார்த்திங்கன்னா டெய்லி வந்து திருவிழாவாக தான் இருக்கும். இந்த 10-15 நாள் பார்த்திங்கன்னா டெய்லி திருவிழா தான். ஸோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ப்ரோக்ராம் இருக்கும். அங்கங்கே தண்ணி தெளிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள். அங்கங்க மேலேலாம் உட்காந்துருக்காங்க பாருங்க. சுற்றி அழகா அருமையா போறாங்க. எங்க சிங்க அப்படியே கை தட்டி உற்சாகம் பண்ணுங்க. சாயங்காலம் சுற்றிக்கிட்டே இருக்குமாட.
தானே இருக்கு. ஆளும் மங்கையர்க்கு அரசி மக்கள் உள்ளமெல்லாம் ஒருவிருக்கும் மனோன்மணி எம்பெருமாட்டி திருவாரவாய் உடைய அங்கையர் கண் தடாதகை நாச்சியார் பரா 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 ஆண்டிய குல பேரரசி முதல் பெண் போட